ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல சூப்பரான ஒரு காமெடிஸோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஜீவா தான் ஹீரோவா இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கி டயர்டா அப்பதான் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். அத மறந்து அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காரு. இங்க பறக்க பறக்க ரெடி ஆகி ஓடி வருவாரு. ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னடான்னு முழிச்சு திட்டிட்டு இருப்பாங்க இவங்க 2 வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட வச்சு அவங்கள இழுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி பாரு, அட பாவி! இன்னைக்கு நமக்கு கல்யாணம். இன்னைக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. கண்டுபிடி திட்டலாம் போகும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நேத்து தான் வந்து பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு பசங்க வற்புறுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. அவர் வேக வேகமா வருவாரு. என் தலைமையில உங்க கல்யாணம் நினைக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷப்படுவாரு. நீ தான் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்கும்போது, அப்புறம் இப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. சீக்கிரம் வாங்க, அவர் ரெஜிஸ்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லவும், இப்போ உள்ள வருவாங்க. என்னப்பா நீ இவ்வளோ லேட்டா இருக்க? உன் கல்யாணத்துக்கு நீயே லேட்டா வந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரி சார், வர வழியில ஒரு பஞ்சாயத்து, அதை தீர்த்து வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாருன்னா, அது ஒரு பெரிய கதை சார், அதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது சார் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் அது என்ன கதைன்னு எடுத்து விடு, கேட்டுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோவும் ஆரம்பிச்சிருவாரு. ஆரம்பிப்பாரு. அதாவது என்னன்னா, என் லவர் வந்து எப்பவுமே அழகா பூ மாதிரி இருப்பா. அந்த பூவுக்கு ஒரு பூங்கொத்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பூ வாங்க போனேன். அந்த பூ கடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. இந்த மாதிரி தனிமையா இருந்தது. அங்க அங்க வந்து ஒரு டீ தோட்டமே இருந்துட்டு இருந்தது. அங்க ஒரு வீடு இருந்தது. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ள போய் கண்ணாடிலாம் பார்த்துப்பாரு. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உள்ளவே வந்துருவாரு. அப்புறம் என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்துட்டே இருப்பாங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு லேடி மட்டும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது மேல தலையில தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஐயோன்னு எல்லாருமே இங்க கத்துவாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் அவங்க என்ன ஏன் காப்பாத்துறீங்க அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பத்தி கூட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. இவ்வளோ அழகான இடத்துல இருக்கீங்க. எப்படிங்க உங்க மனசு இப்படிலாம் போகுது? அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒன்னும் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஆகுது கல்யாணம் ஆகி இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஏங்க உங்க புருஷன் ஏதாவது உங்களை குடும்பப்படுத்துறாரா? இல்ல வேற ஏதாவது பொண்ணு கூட நீங்க வேறங்க அதுக்கெல்லாம் இருந்தாலும் ஒர்த் இல்ல. எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்றது தான் எப்ப பார்த்தாலும் கவனம் இருந்துட்டே இருக்கு. கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் அழக பார்த்து எவனாவது என்ன கொத்திட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ளேயே போட்டு போட்டு பொத்தியே வைக்கிறாரு. மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடுனா அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லைன்ற மாதிரி ஓடும். இப்போ உன் மனசுல என்ன ஓடுது எனக்கு தெரியும். அதுவும் அந்த போட்டோஸ்லாம் பாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பாரு, அப்போ உனக்கே ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவரை பார்த்துட்டே இருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லி இப்போ இவர் என்ன ஆரம்பிப்பாருன்னா, பணம் தான் முக்கியம்னு சொல்லி இருந்தாருன்னு சொல்றீங்களே, பணம் எவ்வளவு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இருக்கும்பா, வெறும் கேஷ் மட்டுமே 2 கோடி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன மேடம் இதுக்கு இவ்வளோ பணத்தை வச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டு வருவார் ஹீரோ. அவங்களும் வருவாங்க. கண்ணை மூடி கையை வைங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரா அவரோட ஹார்ட் மேல கை வைப்பாங்க. என் மேல இல்ல மேடம், இந்த மேப் மேல அப்படின்னு ஒரு மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விரிச்சு வச்சிருப்பாரு. கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கை வைக்க சொல்லுவாரு. அவங்க கை வைப்பாங்க. கை வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறத விட செலவு பண்றது எவ்வளோ மேல். அதனால இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எங்க கை வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கிளம்பி போங்க, என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருவாரு. அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சி போயிடும். நீங்க இந்த ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு அவரை போய் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட நான் பொக்கே வாங்க வந்தேன், பொக்கே வாங்க வந்தேன் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கடையே உன்னோட தான், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போன்ற உடனே அவங்களும் எடுத்துட்டு வந்துருவாங்க. வரனா ஒரு பொக்கேக்கு எவ்வளோ மொக்க போட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை தூக்கிட்டு வேக வேகமா வந்திருப்பாரு. அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போனப்போ அவ முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? வாழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் சார் புரிஞ்சுது. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் உண்மையா போய் தானே சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த ரெஜிஸ்டர் இருக்காரு, அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த எப்ப தம்பி இந்த பொக்கே நீ எங்க வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்பாரு. போனாரு அந்த இடத்துக்கு அட்ரஸ்லாம் அப்படி கரெக்டா சொல்லும்போது உடனே இவர் அழுதுகிட்டே எந்திரிச்சு நிப்பாரு. அப்ப அவ எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாளான்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லுவாரு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் மொத்தமா போச்சு. அவ எங்கடா கைய வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெஞ்சிலன்னு சொல்லும்போது மேப்ல எங்கடா கைய வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த இது சொல்வாரு. அது எங்கடா போகணும்னு கேட்கும்போது உடனே ஆர்ஜே நேரா போய் லெஃப்ட்ல போங்க சார் அவர் கதறிக்கிட்டே அங்க ஓடுவாரு. நல்லா அடிச்சு அவர் பாட்டுக்கு ஓடிடுறாரா. இப்ப கல்யாணம் எப்படி நடக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவரோட அப்பாவா மயில்சாமி இருப்பாரு. அவர் தான் இப்ப வருவார். அப்பா கொஞ்சம் லேட்டா வந்துட்டு உள்ள வருவாரு. அப்புறமா இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்வாரு, நல்ல வேலை எல்லா பேப்பர்ஸும் எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கதையை சொன்னீங்க, இப்ப நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும், போடுங்க கையெழுத்துன்னு சொல்லுவாரு. அப்பாடா நீ உங்களுக்கும் இருக்கும் லவ்வா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே சண்டையா ஆரம்பிச்சிடும். அதோட வீட்டுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. கதவு பூட்டி இருக்க கதவு இஷ்டத்துக்கும் ஸ்பூனை போட்டு திறந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நின்று அவங்க வைஃப் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே கிட்ட போவாரு. இது என்ன சிலையான்னு போட்டோன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி தான் அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நீ திருந்தவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் தான்டா திவ்யான்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே வாமிட்டா வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் டோட்டலா மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க மேலே வாமிட் எடுத்துருவாங்க. இதை பார்த்து அவங்க கோவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் வாமிட் வரும். 2 பேரும் ஒரே நேரத்துல வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க. காலையில இப்ப கண்ணு முழிப்பாரு. கண்ணு முழிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பதான் முழிச்சிட்டு வரும். அதுக்குள்ள அவங்க வைஃப் வந்து உட்காந்து ஒரு ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போவாங்க. அதுக்குள்ள இவர் வந்து உட்காந்துட்டு, இது நான் போட்ட ஆஃப் பாயில் மாதிரி இல்லையே, சரி பரவாயில்ல மறந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்க வைஃப் உள்ள இருந்து வருவாங்க. வந்துட்டு அது என்னோட முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது நான் போட்டது இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதோட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு வாஷ் பேஷன் மாதிரி தெரியுதா, நேத்து நைட்டு வந்து அப்ப நீ உண்மையிலேயே வந்திருக்கியா, அப்ப இது கனவு இல்லையான்ற மாதிரி அவர் கேட்பாரு. என் மேல நீ வாமிட் எடுத்து நைட்டு ஃபுல்லா நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு வந்திருப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஷூ ரேக் இருக்குல்ல, அது வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போனது ஒரு இன்ச் கூட நகவே இல்ல. அந்த அளவுக்கு தான் இது பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன். அவங்கள அவ்வளோ இதா பேசிட்டே இருப்பாங்க. உடனே இவருக்கு கோவம் வரும். 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கே, கொஞ்சமாவது சிரிக்க பழகுனியா, வந்ததுல இருந்து நையே நையே நைன்னு இப்படியே பேசிட்டு இருக்க அவருக்கு அவரும் கோவப்படுவாரு.
சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வேக வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சிரிப்பாரு. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்கு 2 நாள் கூட நம்ம ஒன்றா இல்லை, அதுக்குள்ள டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 2 நாளோ 2 வருஷமோ நம்ம கல்யாணம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. டக்குன்னு அவங்க கிட்ட என்ன சொல்லுவாருன்னு, இதை பற்றி நான் நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு, அதனால நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. அவங்களும் வேற இடத்துல போய் தங்கிப்பாங்க. அதோட மறுநாள் ஆயிடும், இவர் கிளம்பிட்டு இருப்பாரு. கரெக்டாக ஜிப்பை போட்டுட்டு இருப்பார். இவங்க வந்து வேகமாக வந்து அஜய் நம்ம கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி ஆயிடும். உடனே கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்னாச்சு கேட்கும்போது நான் பார்த்துட்டே நிற்கிறேன், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வருவாங்க. அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அவன் நினச்சிட்டு இருப்பாரு, நீ வெளிநாடுலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டு அப்படின்னு கேட்பாரு. என்னடா லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, உள்ள அதெல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை போடணும்னு உனக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவங்க வந்துட்டு வேற ஒரு இதுலேருந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள சேரவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 30 வருஷம் அவங்களுக்கு சேவை செய்யணுமா, அதுக்கப்புறம் தான் அவங்க கணவன் மனைவியை வாழ ஆரம்பிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வேற இடையில ஓடிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இருக்காங்கல்ல சுனைனா, அவங்க வேற வந்திருப்பாங்க. அதோட ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவமே வரும். இது யார் எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கா, ஏன்னா இதுக்காகவே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஆமா நீ வெளியூரில் இருக்கும்போது நீ எல்லாருக்கும் என்ன பண்ணி அதை தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன் போது இவங்க 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிக்கும். அப்போ ஹீரோ தான் அவங்க சண்டையை வர சமாதானப்படுத்தி விடுவார். அதாவது அவங்க இருக்காங்க காஜல், அவங்க ஒய்ஃப் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. உடனே ஹீரோ எப்படி சொல்லி சமாளிப்பாருன்னா, இப்போ நான் வந்து கிச்சனில் நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன், என் ஆட்டோகிராஃப் உனக்கு வேணும்ல, போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு. அதாவது டிவோர்ஸ்க்கு சைன் போடுறது அப்படி சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவமாக இருக்கும். அவங்க போவாங்க, உள்ள போய் சமைக்க ஆரம்பிப்பாங்க. பார்ப்பாங்க கிச்சனில் அவ்வளோ திங்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். திரும்ப அந்த ஹீரோயின் வந்து கேட்பாங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், நீ போய் ஊற்றி கொடுக்குற வேலையை மட்டும் பாரு, நான் பார்த்துக்கணும் ஓ இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க சமைச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு ஹீரோக்கு வந்து சாப்பிடுன்னு செல்லமாக ஊட்டி வேற விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாரிங்க கடைசியாக வந்து சமைச்சது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லி வச்சு வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோனுக்கு செம்மக்கும் வந்து ஹீரோ திவ்யா இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுன்னு கேட்கும்போது இவ்வளோ நாள் நீ முட்டாளுங்களோட தான் பழக்கம் வச்சிருக்கேன் நினைக்கிறேன், இந்த மாதிரி கல்ச்சரவங்களெல்லாம் பழக்கம் வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீ யாரை முட்டாள் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ பாலாஜி கேட்பாரு. உன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. ஆர்வமாக சமைச்சு அந்த பொண்ணையும் சாப்பிட சொன்னாங்களா, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்துட்டு நல்ல வயிற்ற கலக்கி போகிற மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துருப்பாங்க. அதை பார்த்து மாறி அவங்க 3 பேர் தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோவா ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அட பாவீங்களா குழந்தை பாவீங்களா சாப்பாட்டில் என்னடா போட்டிங்க வயிற்று இப்படி கலக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்ரூமுக்கு அவ்வளோ சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் உள்ளே இருப்பாங்க, ஒருத்தர் வெளியே நின்று தட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ரூம் கதவை போய் தட்டுவாங்க. அந்த ரூமுக்கு போங்கடான்னு சொல்லும்போது ஹீரோயின் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு கதவை திறக்காம நெயில் பாலிஷ் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. தோடி கதவை தோடி சொல்லிட்டு ஹீரோ வேற கத்திட்டே இருப்பாரு. செம்ம காமெடி நடக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இடமே இல்லை. ஹீரோ போய் அந்த பாத்ரூம் பிடிச்சிருவாரு. இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இடமே சுத்தமாக இருக்காதா, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே காத்தோட்டமாக ஒதுங்கிடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க. வந்துட்டு ட்ரெஸ்ஸாக இது பண்ணிட்டு போய் போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா லைட் அடிப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு நேரம் லைட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உட்காராம எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா என்னடா இது லைட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் வந்து இறங்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஏட்டையா கேங் ரேப் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி 2 பேர் நிற்பாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் ஒதுங்கி அவங்க வேலையை பார்க்க வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தோன்னா இப்போ மொத்தமாக எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி அவங்க கணக்கு தெரியுமா, எல்லாரையும் அள்ளி போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா அவங்களே பயந்துருவாங்க. உள்ள வந்து அவங்கள ஒரு மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. உடனே பாலாஜி சொல்றாரு, நம்ம நிலைமை தெரியாமல் நம்ம இந்த மாதிரி குத்த வேற வச்சு உட்கார வச்சிருக்காங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. 4 பேரையும் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு கூட நின்றுதான் ஃபர்ஸ்ட் அவரை தான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு தான் சார் இருந்தோம், ஆனால் அவங்க 2 பேர் தான் சார் என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னு கொடுத்து விட்டுருவாரு. எங்க அந்த மூஞ்ச கட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ்காரர் என்ன செய்வாருன்னா பாலாஜி காரில் அவர் கூப்பிடுவாரு. இப்போ என்ன நடந்துச்சு நீ சொல்ற அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார் எனக்கு எல்லாரோடையும் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, நான் காதில் சொல்றேன்னு வருவார். அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்ல வர இவர் என்ன நினச்சிப்பாருன்னா இந்த விஷயம் நினச்சிப்பாரு. இல்லை நீ சொல்ல வேணாம், என்ன நடந்ததோ அதை எனக்கு நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்க சொல்லி எல்லாரும் இப்போ நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி கையை தூக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கிட்ட ஆடுறீங்கன்னு கேட்கும்போது காற்றுல இலத்தலையெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது புதர் தானே இப்போ அவங்க இருந்த இடம், அதனால இலத்தலை ஆடுற மாதிரி இவங்க இப்படி ஆடுவாங்க. எவ்வளோ சொல்வார், என்ன நினச்சுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லும்போது இப்போ நடிச்சு காட்டுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா வேகமாக போவார். அங்கே போயிட்டு இந்த சீன்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே அது உங்களுக்கு புரியும். நல்ல செம்ம காமெடியாக இருக்கும். ஒய்ஃப் தான் வந்து உங்களை வெளியே கூட்டு வருவாங்க. என்னடா புருஷா இப்படி நாரு அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது புது கார்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்பாவோட கார் அவர் வந்திருக்காரு, வா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கதவு தந்து உள்ள வரும். பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பொண்ணோட உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இது உனக்கு கதவு அப்பா கேட்பாரு, கதவு தட்டிட்டு வர பழக்கமே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் வந்து இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ நாள் தான் தனிக்கட்டையாகவே இருக்கிறது, அதனால தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அப்பா அவசரத்தில் பணம் எடுக்காம வந்துட்டேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குமே கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. மாங்கார் சொல்லிட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏமா மருமகள் நீ காசு வச்சுட்டு கொஞ்சம் குடும்பம்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்களும் காசு எடுத்து கொடுப்பாங்க. டக்குன்னு அந்த காசை இப்போ மாமனார் வாங்கி மாங்கிட்ட கொடுப்பாரு. நீ என்ன பண்ணுற, நேராக போய் பூ பழம் அந்த பால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு. எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு விவசாயே இல்லையாப்பா, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடனே அதை எப்படி காரி துப்பிட்டு அவங்க மருமக அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த காமெடியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ பாலாஜிக்கால் அவர் வந்து பேபின்னு கூப்பிடுவாங்க. நல்லா தூங்கிட்டு தான் இருப்பார். அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருப்பார். அவரை பிடிச்சி எழுப்புவாங்க. எழுப்பணும் என்னன்னு கேட்கும்போது நான் இந்த நேரம் எழுப்பக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. நீ எப்போ வேணா எழுப்பலாம்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அவரை கூட்டு வந்துட்டு அவர் கண்ணை கட்டி விடுவாங்க. எதுக்கு கண்ணை கட்டி விட பார்த்தா இன்னைக்கு நான் அவனை சாப்பியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே இரு அப்படின்னு நான் இங்கேயே லைஃப் ஃபுல்லாக இங்கேயே கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் வந்துடுன்னு வெளியே போவாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு வச்சதுக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பாடிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் லைட்டை போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் கண்ணில் மட்டும் துணி அவங்க கட்டிட்டு போன துணி வச்சிருப்பாரு. அதோடு நின்றுட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு வந்து கேட்க
வாங்கிட்டு வந்திருப்பாங்க இவருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவரை பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஏதோ கற்பனை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைட்ட போட்டோனே எல்லா முன்னாடி பயங்கரமா அவமானமா போயிடும். வந்து போட்டிங் வந்திருப்பாங்க. போட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப மனோபாலா என்ன சொல்வாருன்னா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமான பொண்ணு. சரியான லூசு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூடமா கூட லூசு கூட அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்பாரு. இவன் ஒரு டால்டா அப்படின்னு சொல்லிட்டு, லூசு கூடனா அது கூட அந்த கூடையில நீ என்ன வேணா எடுத்துட்டு போயேன். அது கண்டிப்பா உடைய தான் செய்யும். அது பேரு தான் லூசு கூட அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாரு. சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம கோவம் வந்துரும். அப்படியே அவர் வந்து மாப்பு மண்டையா அப்படி இப்படின்னு திட்டிட்டே இருப்பாங்க. இந்த மாப்பு மண்டைய வச்சு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாத்தையும் வம்பு வளப்பாரு. போய் துடுப்பு போடியா அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, போய் அங்க போய் துடுப்பு போட உட்காருவாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு தான் அந்த கேக் சர்ப்ரைஸ் குடுத்துச்சுல, அந்த பொண்ணு கிட்ட தான் ரொம்ப அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு ரொம்ப கடலை போட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இப்ப பாலாஜி என்ன சொல்வாருன்னா, சுரேனா இருக்காங்களா இன்னொரு ஹீரோயின். அவங்களும் இவரும் வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணாங்கன்னு ஹீரோயினுக்கு இப்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா? ஆமா. அவங்க முன்னாடி அவன் தலையில அடிபட்டு இப்ப அமினிஷியா அந்த மாதிரி ஹீரோ நடிப்பார்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ண உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப இவரு கேட்பாரு. எனக்கு கூட வாழணும்னு ஆசையா இருக்கும். சோ இந்த டைம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேணும்னே ஒரு வம்பு வளப்பாங்க. உடனே என்ன சொல்வாங்கன்னா, அவனுக்கு அமினிஷியா வந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இவர லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோர்த்து விட்டுருவாரு. அந்த மாதிரி தான் இல்லவே இல்லன்னு ஹீரோ சொல்லும்போது, நீ வேணா தீபாவே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா லவ் பண்ணா. நான் வேணா நீ நம்பலனா நான் வேணா நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கதெல்லாம் காட்டவா? ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். இப்பதான் அவங்க மனசு மாறிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. நம்மள மேல வந்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே வந்து சதி கொலை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உன்னால நான் இது வரைக்கும் எத்தனை தடவை இது பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் வேணா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துரும். ஹீரோயின் போயிடுவாங்க. நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் நடந்ததில்ல. நீ இந்த மாதிரிலாம் கேவலமா நடந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ போட்டு திட்டுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க. உடனே ஹீரோ போய் கெஞ்சுவாரு. நான் சொல்றத கேளு திவ்யா. எல்லாரும் என் அமினிஷியாவை பயன்படுத்தி எனக்கே ஆப்பு வைக்கிறாங்கடி. நான் சொல்றத கேளுடின்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இந்த கும்பலே வந்து பெரிய சதிகார கும்பல். எனக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாரு. உனக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்ல. நீ எப்படி நீ இவ்வளோ இதா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா உனக்கு தான் அமினிஷியா வச்சு உனக்கு அது நடந்தது அப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் அமினிஷியாவே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். அது எப்படி சொல்லுன்னு கேட்கும்போது இல்ல அந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருந்தா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நான் சொன்னத தவிர எனக்கு அமினிஷியாலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிரும். உன்னை நான் விட்டுட்டு போனது சரிதான் அப்படின்ற மாதிரி நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ற. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீ யார் கூட போய் எக்கேடு கெட்ட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. செத்தா கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி போயிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தண்ணியில குதிச்சு நான் எப்படியே போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கிட்ட குதிக்கலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மனோபாலா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவர் திடீர்னு என்ன சொல்வாருன்னா நான் வந்து இந்த மாதிரி போயிடுறேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மனோபாலா என்ன சொல்வாருன்னா எவனும் சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த நேரத்தில் வாயை வச்சியோ தெரியல எல்லாரும் சொல்லல சிக்கிட்டோன்னு சொல்லுவார். ஏன்னா எல்லாரும் போட்டிங்ல தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. யார் யாரெல்லாம் இப்போ எல்லாருமே சாவ போறீங்க யார் யாரெல்லாம் என்ன தப்புலாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்டு போய் சேருங்க புண்ணியத்தை தேடிட்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ எல்லாரும் உண்மையை உளறி மன்னிப்பு கேட்கணும்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் தான் ஆரம்பிப்பாங்க. நடராஜனை மன்னிச்சிட்டு நடராஜன் சொல்லுவாங்க எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலாஜி கேட்பாரு. உன் பேக்ல ஒரு புக் இருந்ததுலன்னு. ஆமா அந்த புக்கு கூட அன்னைக்கு கூட அதை பார்த்துட்டு ஸ்கூலே ஒன்று அடிச்சிச்சு. ஆமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு காரி துப்புனாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அந்த புக்கை நான் தான் படிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாம உன் பேக்ல வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறுவாரு. அடுத்தது இவங்க ஆரம்பிப்பாங்க. யார் சொன்னா இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திவ்யா நான் மன்னிச்சிட்டு திவ்யான்னு கேட்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உன் மேல உள்ள கோவத்தில் நீ டெய்லி குடிக்கிற காஃபில நான் எச்சி துப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். திவ்யா சாரி திவ்யான்னு கேட்பாரு. எதுக்குன்னு கேட்பாங்க. அன்னைக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் நீ நினைச்சு உன் ஃப்ரெண்டை வந்து நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கும் ஹீரோயின் கோவப்படுவாங்க. இப்போ இன்னொருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா அன்னைக்கு வந்து நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கும்போது நீ நினைச்சு உன் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி சர்ப்ரைஸ் பண்ணாங்களா அவங்கள தான் இவங்க 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணதா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ செம்ம கோவம் வந்துடும். டக்குன்னு அது என்ன சொல்லணும் ஐயோ என்ன யாரும் அன்னைக்கு கிஸ் பண்ணவே இல்லை. அப்போ என்னதாச்சு அப்போ யாரை கிஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நீங்க 2 பேரும் தான் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மாதிரி துப்பிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அசிங்கப்படுவாங்க. சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுவாங்க அதாவது ஆர்ஜே பாலாஜி ரூட் போட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் பேரு ஷில்பா கிடையாது என்னோட உண்மையான பேரு சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் எல்லாரும் அப்படியே உறைஞ்சிருவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இடி விழுந்த ஆண் வாயை திறந்து ரொம்ப நேரத்துக்கு வாயை மூடவே மாட்டாரு. நான் பொண்ணா மாறதுக்காக தான் நான் பெங்களூரே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலா இருக்காருல்ல மனோபாலா அவர் என்ன சொல்லுவாங்க காரி துப்புவார் அப்படியே ஆண்டவா இன்னும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சுரலை நீ நிப்பாட்டி இருக்க கூடாதா இந்த கன்றாவி கதையெல்லாம் கேட்காமே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அந்த சுரல் வந்து நின்று எல்லாரும் தப்புச்சும் பொழச்சுன்னு இறங்கி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்களே இந்த மாதிரிலாம் பேசுனாங்களே ஒரிஜினல் பேரு ஷில்பா இல்லை சுந்தர் அவங்க என்ன சொல்லுவாங்க ஹீரோயின் கிட்ட இப்போ நான் சொன்ன விஷயத்தில் இதுக்கப்புறம் அவன் என் பின்னாடி அதாவது பாலாஜி என் பின்னாடியே வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க பொண்ணு தான் இவங்க வேணும்னே அவருக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருப்பாங்க. எந்த நேரத்தில் விளையாடுறது உனக்கு விவசாயம் இல்லையான்ற மாதிரி அவங்க திட்டிகிட்டே உள்ள வந்துருவாங்க. மற்றவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் இவங்க சொன்னது மட்டும் தான் பொய்யா இருக்கும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மையான காமெடியாக இருக்கும். ஆனால் என்ன இதை நம்ம கேட்கறத விட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காமெடிஸ் பார்க்குறதுக்கு. கூட இந்த காமெடி ஷேர் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு காமெடிஸ்